பெண்களுக்கு 33% ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். பார்லிமெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் அசம்பிளிஸ் ஆகட்டும், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும்ட்டு பில்லு 2023 ஆகஸ்டோ செப்டம்பரோ பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணி நவ் இட் இஸ் அன் ஆக்டாக இருக்குது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னால், அதாவது புதுசாக ஒரு சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணி முடித்து அதை முடித்து அப்போ ஆல்மோஸ்ட் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆர் 2029 தாண்டி வர இதில் தான் பண்ண முடியும். இமிடியேட்டாக 2023 அதில் பேஸ் பண்ணி அதில் பாஸ் பண்ண ஆக்ட் பிரகாரம் முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு ஒரு இது வந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணாங்க, சரி அதை ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2026 ஏப்ரலில் இவங்க பில்லு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 131 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பில், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் பில் கொண்டு வந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பில் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 33% கொடுக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்துருக்கு, பில் இருக்குது, ஆக்ட் இருக்குது 2023. அது என்ன அமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அதில் 2 ஆர்டிக்கல் 81, ஆர்டிக்கல் 82 அதை அமெண்ட் பண்ணுறாங்க. அமெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, படத்து 2023 பாஸ் பண்ண இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பில்லு கொண்டு வந்தாச்சு, பாஸ் ஆகிடுது, ஆக்ட் ஆகிடுது. ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் 33% இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா புதுசாக ஒரு சென்சஸ் எடுக்கணும். எப்போ எடுக்க போகிறீங்க, 2011 அப்புறம் எடுக்கவே இல்லை. அப்போ 2026, 2027 எப்படி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சென்சஸ் முடிந்து விட்டு அதை பேஸ் பண்ணி மிக பொதுவாகவே சென்சஸ்ன்னு எடுத்தால் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வரும். அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் எடுத்து முடித்து அதுக்கப்புறம் தான் இது கொண்டு வரணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஆக்ட் 2023 பாஸ் பண்ண பில்லு ஆக்ட் ஆகிடுத்து அது சொல்கிறது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆர்டிக்கல் 81, 82 இவங்க அமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அமெண்ட் பண்ணுறாங்கன்னா, புதுசாக சென்சஸ் எடுத்து பண்ணாமல் 2011 ஒரு சென்சஸ் இருக்குது, 1971 அப்புறம் 2001 ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி 2026 வரைக்கும் எனி ஃபர்தர் இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதை எல்லாத்தையும் இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் மாற்றுறாங்க. மாற்றி என்ன சொல்கிறாங்க, 2011 சென்சஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸும் பண்ணி முடிக்கலாம். அதை யூஸ் பண்ணி பண்ணுற மூலம் இருக்கிற 543 அப்படிங்கிற பார்லிமெண்ட் இதை 850 கொண்டு வரலாம். கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணி 2/3 பெண்களுக்கு கொடுக்கலாம். இதையும் தாண்டி ஸ்டேட் அசம்பிளி, இதையும் தாண்டி யூனியன் டெரிட்டரி எல்லாருக்கும் பண்ணலாம். இதை ரெண்டையும் ஒரே பில்லு, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 131 பெண்களுக்கு 33%, 2011 சென்சஸ் அதை பேஸ் பண்ணி, தென் ரெண்டாவது அதுலேயே இன்க்ரீஸ் இன் லோக்சபா சீட்ஸ். ஓகே, இதையும் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது டீலிமிட்டேஷன் பில் 2026 ரெண்டாவது பில். அந்த ரெண்டாவது பில்லு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் ஆஸ் பர் ஆர்டிக்கல் 131 பாஸ் ஆகிடுத்தினால், ஆர்டிக்கல் 131 அமெண்ட்மெண்ட் 131st அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகிடுத்தினால், தென் டீலிமிட்டேஷன் பில் 2026 அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன தொகுதி இதெல்லாம் வரையறுக்க வேண்டும், மாற்ற வேண்டும், பார்டர்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு. அதையும் தாண்டி யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட். இப்போது ஆர்டிக்கல் 131 அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகவில்லை அப்படிங்கிறதுனால இந்த 2 பில்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்ரா பண்ணிட்டாங்க. இதை 2 இதுவே பண்ணலை, விட்ரா பண்ணியாச்சு. இதுதான் இந்த இது. இல்லை ஃபர்தராக நீங்கள் கேட்டு